டேய் என்னடா அதெல்லாம்? அண்ணே இது கூட்டு, இது பொரியல், இது சாம்பார்ண்ணே. என்னண்ணே என்னாச்சு? என்னடா சாப்பாடு இது? இவ்வளவு கேவலமா இருக்கு. யாரு சமைச்சது? நாங்க தானே சமைச்சோம். ஆமா தம்பி, நாங்க தான் சமைச்சோம். நீங்க தான் சமைச்சீங்க நல்லா தெரியுது. ஏன் இவ்வளவு கேவலமா சமைச்சிருக்கீங்கன்னு கேக்குறேன். சாம்பார் தண்ணியா இருக்கு, பருப்பு வேகல, கூட்டு பொரியல் வாயில வைக்க முடியல. அண்ணே தரமான பொருளா வாங்கி கொடுத்தா நாங்க எதுக்கு நல்லா சமைக்காம இருக்க போறோம்? ஆமா தம்பி, பூரா அழுகின காய்கறியா வாங்கி கொடுத்தா சாப்பாடு இப்படிதான் தம்பி வரும். என்னடா சொல்ற? உங்களை யாரு அழுகின காய்கறி எல்லாம் சமைக்க சொன்னது? வேற யாரு? எல்லாம் கீர்த்தன்யும் ராஜேஸ்வரி அம்மா வந்து. டேய் தெளிவா சொல்லு. ஆமாண்ணே, நாங்களும் எத்தனையோ தடவை அவங்க கிட்ட சொல்லி பார்த்துட்டோம். அவங்க என்னடானா இதுலயே சமைங்க போதுன்னு சொல்லிட்டாங்க. அண்ணன் எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. எதுவா இருந்தாலும் போனதுக்கு அப்புறம் பேசிப்போம். தயவு செஞ்சு சாப்பாட்டுல குறை இருந்தா மன்னிச்சுக்கோங்க. இப்ப நீங்க சாப்பிட்ட சாப்பாட்டுக்கு பணம் கொடுக்க வேண்டாம். நானே சொல்லலான்னு இருந்தேன் சார், வாயிலே வைக்க முடியல சார். காசு கொடுத்து சாப்பிட்றவங்களுக்கு கொஞ்சம் நல்ல சாப்பாடாக கொடுங்க சார். இந்த மாதிரிலாம் செய்யாதீங்க சார். தம்பி வாடா போலாம். கேட்டுச்சா? என்ன சொல்லிட்டு போனாங்கன்னு கேட்டுச்சா? எங்க அது வந்து போதும். காலங்காலமா இந்த ஹோட்டலுக்கு இருந்த பேரை கெடுத்து குட்டிச்சோராக்கி வச்சிட்டீங்களே. இல்லைங்க மாப்ள, அது நீங்க பேசாதீங்க. ஒரு மாசம் சாப்பிடாம பட்டினி கிடந்தா கூட இந்த சாப்பாடை யாருமே சாப்பிட மாட்டாங்க. காசு கொடுத்து சாப்பிடுறவங்க எப்படி சாப்பிடுவாங்க? இல்ல காசம் யாருக்கு வேணும் பணம்? இப்படி அநியாயமா சம்பாதிச்சு அதை வச்சு வாழணும்னு நினைச்சிருந்தா நான் என்னைக்கோ இந்த ஹோட்டல பெரிய ஹோட்டல் ஆக்கியிருப்பேன். 4 காசு சம்பாதிச்சாலும் அது நியாயமா சம்பாதிக்கணும். அப்படி உருவாக்கி வச்சிருந்த ஹோட்டலை இன்னைக்கு காசு மிச்சம் பண்றதா நினைச்சு மொத்தமா மூட வைக்கிற அளவுக்கு பண்ணிட்டீங்கல்ல. அப்பவே நினைச்சேன் 2 பேரும் சேர்ந்து ஏதோ கோல்மால் பண்றீங்கன்னு. ஆனா என்ன பண்றீங்கன்னு தான் தெரியாம போச்சு. இன்னைக்கு வெளியே வந்துருச்சுல்ல. எங்க இல்ல இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசின நான் மனுஷனா இருக்க மாட்டேன். உங்களை சொல்லி குத்தம் இல்ல, யாரை நம்பி பொறுப்பை கொடுக்கணும்னு இல்லாம உங்களை நம்பி கொடுத்தேன்ல. என்ன சொல்லணும்? உங்களால என்ன செய்ய முடியுமோ அதை நல்லா செஞ்சுட்டீங்க. இப்ப சொல்றேன் கேட்டுக்கங்க. இனிமே நீங்க 2 பேரும் ஹோட்டல் விஷயத்துல தலையிடவே கூடாது. மாமா, ஏதோ தெரியாம தப்பு நடந்துருச்சு. இனிமே இந்த மாதிரி நடக்காம பாத்துப்பாங்க. தயவு செஞ்சு கீர்த்தி மேல கோவப்படாதீங்க. இவங்களை மறுபடியும் நம்பினா அது எனக்கு தான் ஆபத்து. இனிமே நான் யாரையும் நம்புறதாவே இல்ல. வேலு அண்ணன், எனக்காக நீ ஒரு காரியம் பண்ணணும். அண்ணே என்னண்ணே இப்படி கேட்ட? என்னன்னு சொல்ல பண்றேன். இந்த ஹோட்டலுக்கு இவ்வளவு வருஷம் ஒரு நல்ல பேர் இருந்துச்சுன்னா அதுக்கு காரணம் உன் சமையலும் உன் கைப்பக்குவம் தான். வேலு, இனிமே நீயே உன் ஹோட்டல்ல இருந்து சமைச்சு இங்க அனுப்பி வை. அதுக்கு எவ்வளவு காசு செலவானாலும் நான் பாத்துக்கிறேன். இனிமே இவங்களை நம்பினா வேலைக்கு ஆகாது. எங்க எங்க கீர்த்தி, என்ன இப்போ உனக்கு அப்படியே குளு குளுன்னு இருக்குல்ல? கீர்த்தி ஏன் இப்படி பேசுற? ஏய் போதும், நிறுத்தடி. நல்லா திட்டம் போட்டு இங்க எல்லாரையும் தப்பு தப்பா மாட்டி விட்டுட்டு இப்ப அப்படியே நல்லவ மாதிரி நாடகம் ஆடுறியா?
இங்க பாருங்க, அரசு அன்று கொள்வான், தெய்வம் நின்னு கொல்லுன்னு சொல்லுவாங்க. நீங்க செஞ்சது எல்லாம் சரியான பித்தலாட்டம். அதனால தான் அந்த கடவுளா பார்த்து அண்ணங்கிட்ட படம் போட்டு காமிச்சிருக்கிறாரு. அதுக்கு நாங்க என்ன பண்ணோம்? இப்படி எங்க கிட்ட எகிற வேலையெல்லாம் வேணாம். வேலு விடுங்க. இங்க பாரு கீர்த்தி, உனக்கு நாங்க பண்ணது வேணா தப்பா தெரியல, ஆனா நாங்க உங்க நல்லதுக்கும் சேர்த்து தான் பண்ணிருக்கோம். நாளைக்கு இந்த ஹோட்டலுக்கு ஒரு பிரச்சனைனா அது உன்னையும் சேர்த்து தான் பாதிக்கும். அதையே நீ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற. ஏய் போதண்டி நிறுத்து. அக்கா அக்கான்னு கூடவே இருந்துட்டு இப்படி கண்ணு முழிச்சிருக்கும் போதே என் கழுத்தை அறுத்துட்டல்ல, உன்னை மறக்கவே மாட்டேன்.